தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ரேண்டம் நம்பர்னால் என்ன, இதனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட்டோ அல்லது லாஸோ இருக்குமா, இந்த நம்பரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர். இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரே கட் ஆஃப் மார்க்கில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 190 அப்படிங்கிறத உங்களோட கட் ஆஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். இந்த 190ல் ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 500 பேரில் யார் ஃபஸ்ட் வர்றது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கிறதுக்கு மொத்தம் 6 ஃபேக்டர் வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேத்ஸ் மார்க், அடுத்தது ஃபிசிக்ஸ் மார்க், அடுத்து 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய மார்க், கெமிஸ்ட்ரி இல்லாமல் இன்னொரு சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்களோ அது, அடுத்து டோட்டல் மார்க், அடுத்து டேட் ஆஃப் பர்த், யார் வந்து எல்டரோ அவங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு காமனாக வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்ட்டா, ஆறாவதாக பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பரான ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் எது ஹையர் வேல்யூவோ இருக்குதோ அவங்களுக்கு டாப் ரேங்கும், அடுத்து வர்றவங்களுக்கு அடுத்தடுத்த ரேங்கும் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்கிங் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய நம்பர் தான் வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டர்லேயே வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ரேங்க் இதாயிரும், அதுக்கப்புறம் இது வரும். சரி, இந்த ரேண்டம் நம்பர்னால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக லாஸான்னு கேட்டோம்னா, ஒரு வகையில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹையர் நம்பர் வந்திருந்ததுன்னா பெனிஃபிட் தான். இல்லை லோயர் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரேங்கில் 1, 2 முன்ன பின்ன கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும்போது லாஸும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த ரேண்டம் நம்பரை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிஎன்ஏ 2024 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, அதை யூசர் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கங்க. அதை தாண்டி நமக்கு அந்த நம்பரை வச்சு பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதான் ரேண்டம் நம்பர் பற்றின டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல். ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.